ஹாய், நம்ம இப்போ கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் பிரான் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு குக்கரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் வந்து ஹீட் பண்ண விட்டுருங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா 3 பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, கிராம்பு 4, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, இந்த ஸ்பூன்கிட்ட தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் பிரியாணி இலை, இது எல்லாமே போட்டு பொரிய விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து இது ரெண்டும் சேர்ந்தது தாங்க ஒரு பச்சை மிளகாய். அதில் வந்து நான் வந்து 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். சின்ன பச்சை மிளகாய் இருந்தால் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போது அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சோம்பு எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போது பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கணும். இப்போ இது வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்க வதக்கும் போதே நம்ம வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வதங்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க, பொன்னிறமாக வர்ற வரைக்கும். அது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு, சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணும். தக்காளி பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளியாக எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போது இதையும் வதக்கி விடுங்க. இதுவும் நல்லா வதங்கணும். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இது வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் காரம் ஜாஸ்தியாக போடுவேன், அதனால் எனக்கு 1.5 ஸ்பூன். காரம் கம்மியாக தேவைப்படுறவங்க 1 ஸ்பூன் போட்டாலே போதும். உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்க விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. பிரானில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஆட் பண்ண தேவையில்லை. பிரானில் நீங்கள் வந்து மஞ்சள் தூள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இதில் போட வேணாம். இதில் நான் போடலை, அதனால் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தான் இருக்கும். 2 நிமிஷம் இதில் வந்து பிரானை வந்து ஆட் பண்ணிடலாம். மசால் வெந்ததுக்கப்புறமா பிரானை வந்து ஆட் பண்ணிடலாம். இதை 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு வேக விட்டுருங்க. இது கூடவே நம்ம வந்து அரிசியையும் ஆட் பண்ணிடலாம். நான் பிரியாணி அரிசியை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பிரியாணி அரிசியில் வந்து இது கூடவே புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் தயிர் விட்டுருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எலுமிச்சம்பழமும் புழிஞ்சிக்கலாம். தயிர் இல்லாதவங்க எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேக விட்டுருங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து பிரியாணி அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருந்துருக்கணும். இந்த டம்ளரில் நான் வந்து பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த பிரியாணி அரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அந்த பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வந்து சாதத்துக்கு தேவையான உப்பு எல்லாமே முன்னாடியே போட்டுட்டோம். இதை கிளறி விட்டுட்டு அப்புறமா தண்ணி விடுங்க.
ஒரு 2 பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டம்ளரில் ஒரு டம்ளர் கிட்ட போட்டாலே போதும். 4 பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டம்ளர் போடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கிளறி விட்டுட்டு அதில் மல்லித்தூள், புதினா இதெல்லாமே கொத்தமல்லி, புதினா இது 2ஐயும் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு போடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லி, புதினா இதுவும் போட்டாச்சு. குக்கரை மூடி வச்சுடுங்க. இந்த குக்கரை மூடி வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா சிம்லே வச்சு நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். சிம்லே வச்சிங்கன்னா 20 மினிட்ஸ் வைங்க. இல்லை மீடியமில் வச்சிங்கன்னா ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ நான் வந்து ஒரு விசில் வச்சுட்டு, அதாவது மீடியமில் வச்சு ஒரு விசில் வச்சுட்டு நான் வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்போது நமக்கு பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போது நான் வச்சுருக்கிறது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தாங்க பிரியாணி ரெடியாக இருந்தது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணிக்கலாம். கைத்தொழில் களஞ்சியம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.